ஜட்ஜிங் புக் பை இட்ஸ் கவர் சீரிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா ரேண்டமாக நான் இது வரைக்கும் படிக்காத தமிழ் புக்ஸ் எல்லாம் எடுத்து அது என்ன கதையாக இருக்கக்கூடும்னு சொல்லி நான் அதோடைய கவரை வச்சு கெஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இருக்க புக் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் சில மனிதர்கள்ன்ற புக் இருக்குது. ஸோ இந்த புக் என்ன நினைக்கிறேன்னா, ஸோ டைட்டிலே இருக்குது. ஸோ மனிதர்களுடைய கேரக்டர் எப்படியெல்லாம் மாறுது நேரத்துக்கு தகுந்த மாதிரி. மேபி இது வந்து நிறைய கேரக்டர்ஸ் வச்சு எழுதியிருக்கலாம், டிஃப்ரெண்ட் லைஃப் ஸ்டைலில் இருக்கிறவங்களை வச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி அடுத்த புக் என்னென்னு பார்த்தோம்னா ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம். ஸோ இது வந்துட்டு நான் என்ன நினைக்கிறேன்னா, மேபி ரொம்ப ரிமோட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தவங்க வந்து தனியாக ஒரு வீட்டில் வாழ்கிறாங்க. ஸோ அவங்க வந்து இந்த உலகத்தை எப்படி பார்க்குறாங்க, அவங்க வந்து இந்த உலகம் வந்து அவங்களை எப்படி அஃபெக்ட் பண்ணுது, வந்து அவங்க ரிமோட் வில்லேஜில் இருந்தாலும். ஸோ அந்த மாதிரி சம்திங் மேபி எழுதியிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் புக் வந்து என்னென்னு பார்த்தோம்னா ஒரு வீடு பூட்டி கிடக்கிறது. ஸோ இது வந்து பார்க்கவே ரொம்ப சேடாக இருக்குது கவரை பார்த்தோம்னா. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, மேபி ரொம்ப பாவர்ட்டியில் இருக்கக்கூடிய ஒருத்தவங்களுடைய கதையை எடுத்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக எழுதியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். மேபி அவங்க ரொம்ப டிப்ரெஸ்டாக ஆர் ஒதுக்கி வைக்கப்பட்டவங்க அந்த மாதிரி இருக்க கதையை இது சொல்கிறதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ரிவ்யூ பண்ண புக்ஸில் ஏதாவது ஒரு புக்குடைய கதை உங்களுக்கு தெரியும்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இதை ஃப்யூச்சரில் படிக்க ட்ரை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.